ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் வாக்களிக்க வருவோருக்கு திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான இன்பதுரை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் இது தொடர்பான புகாரை வாட்ஸ்அப் வாயிலாக அளித்துள்ளார். அதில் அசோகபுரம் இடையான்கட்டு வளசு பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று 180வது வாக்குச்சாவடியில் ஆதார் அட்டைகளை ஆவணமாக ஏற்க மறுப்பதாகவும் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் மை எளிதில் அழிந்துவிடும் வகையில் இருப்பதாகவும் அவர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரங்களை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் வாக்குப்பதிவு நிலவரங்களை சத்யபிரதா சாஹூ பார்வையிட்டார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக டெல்லி சென்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் பேத்தி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி டெல்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதற்காக டெல்லி சென்றுள்ள அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஏபிவிபி அமைப்பினரால் அண்மையில் தாக்குதலுக்கு உள்ளான தமிழக மாணவர்களை சந்தித்து பேச உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை உதயநிதி சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆகியோரையும் சந்திக்க உதயநிதி ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். மாநில நலன் சார்ந்த கோரிக்கைகளை சந்திப்பின் போது முன்வைப்பார் என்று தெரிகிறது. உலகிலேயே விலை உயர்ந்த சில சூப்பர் பைக்குகள் குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். அண்மையில் நடிகை மஞ்சு வாரியர் 22 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கியது கவனம் பெற்றது. நம்மில் பலர் இதற்கு காரே வாங்கலாமே, ஏன் பைக் வாங்குகிறார்கள் என்று சிந்திப்போம். ஆனால் கோடிக்கணக்கில் விலை நிர்ணயிக்கப்பட்ட பைக்குகளும் உள்ளன. இவற்றை சூப்பர் பைக்குகள் என்று அழைக்கிறோம். அந்த வகையில் உலகத்திலேயே மிக உயர்ந்த விலை கொண்ட சூப்பர் பைக் நீமன் மார்க்கஸ் நிறுவனத்தின் லிமிடெட் எடிஷனாக வெளியான ஃபைட்டர் பைக்குகள் தான். இதன் விலை 91 கோடி ரூபாய். மொத்தம் 45 பைக்குகள் மட்டுமே வெளியாகின. இவற்றின் வேகத்தை கேட்டால் தலை சுற்றும். ஆம், மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை இவை. அடுத்ததாக 1949ஆம் ஆண்டு வெளியீடான E90 AGS பாக்யூபைன் பைக்குகள். இவை விலை உயர்ந்தவை. இந்த வாகனம் மோட்டார் சைக்கிள் ரேசர் லெஸ்லி கிராஹமால் பயன்படுத்தப்பட்டது. இந்த 500cc மோட்டார் பைக் பந்தயங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. மொத்தம் 4 பைக்குகள் தான் லிமிடெட் எடிஷனாக தயாரிக்கப்பட்டன. இதன் விலை 58 கோடி ரூபாய். ஆரஞ்சு நிறத்தில் பக்கா ஸ்போர்ட்ஸ் பைக்காக காட்சியளிக்கும் எக்காஸ் ESI ஸ்பிரிட்டின் விலை 29 கோடி ரூபாய். ஏரோடைனமிக் வடிவமைப்புதான் இதன் சிறப்பம்சம். வெறும் 120 கிலோ மட்டுமே எடை கொண்ட இந்த பைக் மணிக்கு 370 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றை கிழித்தபடி செல்லக்கூடியது. ஆயிரத்து 1894ஆம் ஆண்டு வெளிவந்த ஹில்தி பிராண்ட் அண்ட் ஓல்ஃப் முல்லர் தான் உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் ஆகும். இதன் விலை 28 கோடியே 96 லட்சம் ரூபாய். இதற்கு கிளட்சோ பெடலோ இல்லாத சூழலில் வேகமாக உந்தித்தள்ளிதான் பயணத்தை தொடங்க முடியும். மிகவும் விசித்திரமாக காட்சியளிக்கும் BMS நெமிசிஸ் பைக்கின் விலை 24 கோடியே 82 லட்சம் ரூபாய். ஒரு புறம் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்விங் ஆர்ம் ரியர் சஸ்பென்ஷன் காரணமாக 10 அங்குலம் வரை பைக்கை தூக்கவும் முடியும். தரையில் கீழிறக்கவும் முடியும். இதில் 24 கேரட் தங்கத்திலான சில பாகங்களும் உள்ளன. ஹார்லே டேவிட்சன் காஸ்மிக் ஸ்டார்ஷிப் பைக்குகளும் விலை உயர்ந்த பைக்குகள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. இதன் பெயிண்ட் தான் பைக்கின் சிறப்பம்சம். இதன் விலை 12 கோடி ரூபாய்.
லட்சம் ரூபாய் பைக்கை வாங்குவதற்கே பினான்ஸ் கடைகளை நோக்கி ஓடும் நம்மில் பலருக்கு இந்த சூப்பர் பைக்குகளின் விலை மலைப்பை ஏற்படுத்துவதில் வியப்பேதும் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி.